Hi all dear cricket lovers, warm welcome to all. தாரமங்கலம் 30K டோர்னமெண்ட்டோட பூல் டீல் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SMCC vs GCC. இதில் வந்து SMCC டாஸ் ஆன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. GCCலேருந்து 2 பேட்ஸ்மேன் விக்கெட்டில் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் பெரிய தம்பி, நான் ஸ்ட்ரைக்கில் பிரவீன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவர் மதன் எடுத்து வந்திருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே 5 பால் யூஸ் பண்ணிடணும். எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு தி மேட்ச். பால் நம்பர் 1 மதன் 2 பெரிய தம்பி. ரைட் நம்பர் வாத விக்கெட்லேருந்து இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிக்கி ஷாட். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லை, உள்ள வந்துட்டார் பேட்ஸ்மேன். டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு மதன். ஒரு எக்ஸலன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பவுலர். பால் நம்பர் 2 குட் ஷாட், வெல் பிளே. அங்கே பாயிண்ட்ல ஃபீல்ட் இருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். நாசிக் இந்த பேட்ஸ்மேன் பிரவீன் ஸ்ட்ரைக்கிங் வந்திருக்காரு. பால் நம்பர் 3 ஒரு புல் ஷாட்ல டாப் பிச்சில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் குட் டேக்கன். இங்கே ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ பவுலர் மதன் பிரவீன். அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்காக அட்டம் பண்ணி அவரோட விக்கெட்டை விடுறாரு. ஆஃப்டர் த விக்கெட்ல ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இளையராஜா வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 4 குட் பால். பால் அண்டர் த லெக் வந்து நியூ பேட்ஸ்மேனுக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஃபம்பிள் ஆகிற மாதிரி போட்டிருக்காரு. டாட் பால். பால் நம்பர் 5 குட் ஷாட், ஃபிளாட் எடுத்து கிளியர் பண்ணியிருக்காரு. கோஸ் ஃபார் 1 பிச்சில் போயிட்டு இருக்கு. பவுண்டரி. இந்த இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி நியூ பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வராரு இளையராஜா. போன பால் வைட், அகைன் ரீபால். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். குட் ஷாட், நல்ல புல் ஷாட்ல நேரம் அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா எஸ், சிங்கிளோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் 7 for 1 ஆடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் டீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க GCC. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 7 ரன் கொடுத்திருந்தாலும் முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு பவுலர் மதன். செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் வாசு வந்திருந்தாரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால், அகைன் ரீபால். ஒரு கேப்ல பிக்கப் பண்ணிருக்காரு. சான்ஸ் ஃபார் பால். அங்கே ஸ்லோ வச்சு இங்கே விக்கெட்ல 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. இந்த பால் 2 runs. அங்கே கிரீஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் நோ பால் +2 3 ரன் ஆட் ஆகும். ஃப்ரீ ஹிட் பால். ஃபர்ஸ்ட் பால் 3 குட் ஷாட், நல்லா ஃபிளாட் எடுத்து கிளியர் பண்ணிருக்காரு. கோஸ் ஃபார் மேக்ஸிமம். ஃப்ரீ ஹிட் பாலா தெளிவா யூஸ் பண்ணிருக்காரு. தெளிவான கனெக்ஷன். 6 ஃபிளாட் எடுத்து வந்து கிளியர் பண்ணிருக்காரு இளையராஜா. அவர் பேட்ல இருந்து வர 2வது பெரிய ஷாட். பால் நம்பர் 2 அகைன் புல் ஷாட். அங்க ஃபீல்டர் தெளிவா மேல எடுத்து வச்சிருக்காங்க. இங்க ஒரு சிங்கிள். புல் ஷாட்ல நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர் நினைக்கிறேன். தெளிவா கனெக்ட் பண்றாரு. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 வாசு 2 பெரிய தம்பி. லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் 1 பிச்சில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 2 பவுன்ஸ்ல போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 குட் ஷாட். ஒரு எல்னிசி வெல்ல கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. நான் புல் ஷாட்ல மட்டும் ஸ்ட்ராங் இல்ல, கட் ஷாட்லயும் ஸ்ட்ராங்கான பிளேயர்னு நிரூபிச்சிருக்காரு இளையராஜா. அவர் பேட்ல இருந்து வர 2வது பவுண்டரி. பவர் பிளே ஓவரை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. போனவருக்கும் சேர்த்து இந்த ஓவர்ல ரன்ஸ் அள்ளி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இளையராஜா. லாஸ்ட் 2 இங்க ஸ்டம்ப் ஓபன் பண்ணி ஆட பார்த்தாரு. ஆனா பைஸ்ல போயிருக்கு. இங்க பைஸ்ல ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். குட் ஷாட். அங்கே பவுலர் கையில் பட்டு போயிருக்கு. நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள். இந்த சிங்கிளோட பவர் பிளே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 27 for 1 ஆடி இருக்காங்க. ஓவருக்கு 13 ரன் per ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க GCC. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே ஓவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவரில் ரன் வராட்டினாலும் இந்த ஓவரில் 19 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் போட பால் சவுண்ட் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 சவுண்ட் 2 பெரிய தம்பி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் ஷாட். அது கேப்ல பேஸ் பண்ணியிருக்காரு. ஸ்கொயர் லெக் திசையில ஒரு பவுண்டரி. பெரிய தம்பி பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி. 2 பேட்ஸ்மேனும் தாலா பவுண்டரிஸை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. பால் நம்பர் 2 குட் ஷாட். நல்ல கனெக்ஷன்ல இந்த முறை ஃபீல்டர் எடுத்துருவாரு. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 குட் ஷாட். ஸ்லாட் லெவல் இந்த பால் கோஸ் ஃபார் 1 பிச்சில் போய் ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. இந்த பால் 2 runs ஓடிட்டாங்க. பால் நம்பர் 4 இங்க ஒரு ஏஜ் ரன் கான். முக்கியமான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்காரு பவுலர் சவுந்தர். ஃபர்ஸ்ட்ல இருந்து லூஸ் பால்ஸா கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க செகண்ட் ஒன் லாஸ் பண்றாங்க GCC. இளையராஜா 10 பால் 22 ரன் ஆடிந்தாரு. 3 பவுண்டரி, 1 மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல லைன். ஸ்லோயர் லெக் கட்டா எடுத்துட்டு இருந்தாரு. இங்க பீட்டன். ஃபர்ஸ்ட் பாலே பேட்ஸ்மேன் யோசிக்க வைக்கிற மாதிரி பால் பண்ணியிருக்காரு சவுந்தர். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் பால். டாட் பால். டாட்டோட இந்த செகண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கொடுத்தாலுமே சவுந்தர் அதுக்கப்புறம் 5 பாலுமே தரமாக பவுல் பண்ணியிருக்காரு. ஒரு விக்கெட் வேறு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 34 for 2 ஆடி இருக்காங்க. ஓவருக்கு 12 ரன் per ஓவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க
ஜிசிசி. 4வது ஓவர் போட நியூ பால் மதன் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அவருக்கான 2வது ஓவர் பால் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு. 1 பிச்சில் தான் கீப்பர் கையில் எடுக்க முடியுது. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2 மதன் டு சந்தோஷ். இங்கே ஒரு ஏஜில் வந்துச்சு. நல்ல ஸ்டாப் கீப்பர். டாட் பால். பால் நம்பர் 3. குட் பால். வைட் ஆக்கரில் எடுத்துருந்தாரு. டாட் பால். பால் நம்பர் 4. குட் ஷாட். இங்கே ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடிடுவாங்க. போன பால் வைட் செகண்டரி பால். பால் நம்பர் 5. குட் ஷாட். இங்கே லோயர் ஃபீல்டர் எடுத்துருக்காரு. நல்ல ஸ்டாப். எக்ஸலன்ட் ஸ்டாப் ஃப்ரம் பவுலர். இந்த பாலில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். குட் ஷாட். நல்ல ஒரு இன்சைட் அவுட் ஷாட் மாதிரி எடுத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் நோ மென்ஷன்ல இருந்திருக்கு. இங்கே விக்கெட்டில் 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 runs. இந்த 2 runsோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 38 for 2 ஆடி இருக்காங்க ஜிசிசி. 2 ஓவர் போட்ட மதன் வெறும் 11 ரனுக்கு மட்டுமே போட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை டேக் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. 5வது ஓவர் போட்ட பால் சவுந்தர் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் பால் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லெக் கட் வேரியேஷன் எடுத்துட்டு இருந்தாரு. டாட் பால். பால் நம்பர் 2. குட் ஷாட். பிச்சிங் ஆஃப் சைட் லெக்ல வந்த பால ஸ்கொயர் லெக் திசையில் சொருகி இருக்காருன்னு சொல்லலாம். இங்கே ஒரு 4. பெரிய தம்பி பேட்லேருந்து வர 2வது பவுண்டரி. பால் நம்பர் 3. ஃபுல்லராக வந்தார். இங்கே லோயர் ஃபில்டர்ஸ் எடுத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் லாங் ஆனில் ஒரு சிங்கிள். இங்கே ஓவர் ரன் மூலிமா இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா ஓடிட்டாங்க. இந்த பால் 2 runs கவுண்ட் ஆகும். 1 run போன இடத்துல 2 ரன்னாக மாற்றிட்டாங்க ஜிசிசி. பால் நம்பர் 4. இங்கே ஸ்லாட்டில் விழுந்த பால் கோஸ் ஃபார் 1 பிச்சில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இந்த பாலும் 2 ரனுக்காக வாய்ப்பு. 2 runs ஓடிட்டாங்க. 3வது ரன் ஓடும்போது இங்கே விக்கெட்டை விடுறாரு சந்தோஷ். இங்கே அன்னெசரி ரன் ஓடும்போது விக்கெட்டை விடுறாங்க ஜிசிசி. 3rd விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் பிரமேஷ் வந்திருந்தாரு. அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பாலே வைட். இங்கே நோ பால் சிக்னல் வந்திருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். பைஸில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் பாலை ஃபேஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி. ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன். பால் நம்பர் 5 ஃப்ரீ ஹிட் பால். குட் ஷாட். ஸ்லாட்டில் விழுந்த பால் எடுத்து அடிச்சிருக்காரு. இங்கே 1 பிச்சில் பவுண்டரி போயிருக்கு. பெரிய தம்பி பேட்லேருந்து வர 3வது பவுண்டரி. ஃப்ரீ ஹிட் பாலை ஜிசிசி நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ ஹிட் பால் வந்துச்சு. அதை 6ஆக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாலை பவுண்டரியை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். லோயர் ஃபுல்டா சேர்த்துக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்ட் இருக்காரு. பம்ப் ஆகி இதுவும் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் பெரிய தம்பி பேட்லேருந்து வருது. அன்ஸ்டாப்பபிளாக 8 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஓவரில் வர 3வது பவுண்டரி. இந்த ஓவரை பெரிய ஓவரை மாற்றிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் சவுந்தர் வெறும் 8 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருந்தாரு. இந்த ஓவரை 13 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 57 ரனுக்கு 3 விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க ஜிசிசி. 6வது ஓவர் படம் நியூ பவுலராக மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். பால் நம்பர் 1. இங்கே கவரில் 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. சான்ஸ் ஃபார் இங்கே அவுட். 2வது ரன் ஓடும்போது பெரிய தம்பி அவரோட விக்கெட்டை விடுறாரு. ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் இப்போ தான் அவரோட விக்கெட்டை விடுறாரு. பெரிய தம்பி 13 பால் 23 ரன் அடிந்தார். 4 பவுண்டரிஸ் கிளியர் பண்ணியிருந்தார். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. டெத் ஓவர்ஸில் தொடர்ந்து 2 பால் டாட் பால் போட்டு பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷராக போட்டிருக்காரு. பால் நம்பர் 4 ஒரு இன்சைட் ஏஜ். இங்கே ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் முரளி வந்திருக்காரு. பால் நம்பர் 5. ஸ்லாட்டில் விழுந்த பால் அங்கே நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் ஒரு சிங்கிள். 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. இங்கே ஓவர் ரன் மூலிமா 2வது ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஜிசிசி. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபுல்லராக வந்தார். இந்த பால் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா சிங்கிள். சிங்கிளோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அங்கே நான் செகண்டில் ரன் அவுட் ஆயிடுவாங்க. இந்த பால் விக்கெட் ப்ளஸ் 1 ஆட் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜிசிசி 62 for 4 அடிக்காங்க. 63 ரன் எஸ்எம்சிசிக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 36 பாலுக்கு 63 ரன் ஆனும். ஓவருக்கு 11 ரன் 2 எடுத்துகிட்டு வரணும். எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் 63 ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் 2 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். இங்கே ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. நல்ல பேக்கப்புக்கு வந்தார். இங்கே ஒரு சிங்கிள். பவுலர் பெரிய தம்பி இருந்தார். நான் செகண்ட் பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்ட்ரைக் எனக்கு வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2 பெரிய தம்பி 2 சூர்யா. குட் பால். நல்ல ஏர்கிங்லேருந்து டெலிவரி. டாட் பால். பால் நம்பர் 3 ஃபுல்லராக வந்தார். 2 ரனுக்காக வாய்ப்பு. கேப்பில் போயிட்டுருக்கு. நல்ல ஃபீல்டிங். இங்கே 2 runs. பால் நம்பர் 4 குட் ஷாட். ஸ்லாட்டில் விழுந்த பால். ஆனால் பெரிய ஷாட்டுக்காக அட்டன் பண்ணி டாப் எட்ஜில் அவரோட விக்கெட்டை விடுறாரு சூர்யா. இவங்களும் பவர் பிளே ஓவரில் விக்கெட் எடுக்கிறாங்க. இங்கே சூர்யா பெரிய ஷாட்டுக்காக அட்டன் பண்ணி அவரோட விக்கெட்டை விடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க எஸ்எம்சிசி. ஆஃப்டர் த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் சவுந்தர் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிக்கி ஷாட். இந்த பால் ஒரு சிங்கிள். சவுந்தர் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் த மார்க் போயிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே.
ஸ்லாட்ல விழுந்த பால் எடுத்து அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார். கையிலே விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர்லேயே 2வது விக்கெட்டை லாஸ் பண்றாங்க எஸ்எம்சிசி. இங்க அரவிந்த் ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. பெரிய தம்பி பவர் பிளே ஓவர்லேயே எக்ஸலண்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2வது விக்கெட் எடுத்துருக்காரு அவர் டீமுக்கு. வெறும் 4 ரன் மட்டுமே போட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் 4 for 2 ஆடி இருக்காங்க எஸ்எம்சிசி. பவர் பிளே ஓவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்னே சொல்லலாம் எஸ்எம்சிசிக்கு. வரக்கூடிய ஓவரில் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் பவர் பிளே ஓவர் போட பாலாஜி வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அரௌண்ட் காலிருந்து பால் நம்பர் 1. பாலாஜி 2 சவுந்தர். இங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு எட்ஜில் போச்சு. நல்ல ஸ்டாப். பேக்கப்ல ஃபீல்டர் இருந்தாரு. இந்த பால் டாட் பால். பால் நம்பர் 2 குட் பால். நல்லா ஏர்கல்ல இருந்து டெலிவரி. டாட் பால். பால் நம்பர் 3 குட் ஷாட். அங்க ஃபீல்டர் இருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போய் சான்ஸ் ஃபார். பவுலர் பிடிச்ச எடுத்து ரன் அவுட் இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பால் ஒரு சிங்கிள். சவுந்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க போறேன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் மணி அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 4 குட் பால். நல்ல வேரியேஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்காரு பவுலர் பாலாஜி. இந்த ஓவரில் வர 4வது டாட் பால். பால் நம்பர் 5 குட் ஷாட். நல்லா ஃபுல் ஷாட்டில் ஃப்ளாட்டாக போயிருக்கு. அங்கே 1 பிச்சில் பவுண்டரி போயிடும். எஸ், இந்த இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி மணி பேட்லேருந்து வந்திருக்கு. மணி அவர் ஃபேஸ் பண்ணுற 2வது பாலே பவுண்டரியாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 4 ரன்னோட அவர் 4 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் எஸ்எம்சிசி 9 for 2 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவரை 4.5 ஓவர் தான் அடிக்க முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கும் நல்ல எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஜிசிசி. இங்கே ஜிசிசி அந்த ஸ்பெல் அப்படி கண்டினியூ பண்ணுறாங்க. 3வது ஓவர் போட பெரிய தம்பி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் பால் நம்பர் 1. இங்கே ஒரு நல்ல ஸ்டாப். இந்த பாலை ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2 குட் ஷாட். நல்லா புல் ஷாட்ல எடுத்து அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார். கையிலே போயிருக்கு. இங்க அனதர் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்காங்க. பெரிய ஷாட் ஆடிட்டு இருக்க மணி அவரோட விக்கெட்டை விடுறாரு. 3வது விக்கெட்டை லாஸ் பண்றாங்க எஸ்எம்சிசி. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் கோபி அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 3 குட் ஷாட். நல்லா புல் ஷாட்ல மடக்கி அடிச்சிருக்காரு. ரவுண்டோட போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். கோபி அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே நான் செகண்டுக்கு போறாரு. பால் நம்பர் 4 குட் ஷாட். நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் நிக்க வச்சிருக்காங்க. சிங்கிள். பால் நம்பர் 5 குட் ஷாட். ஃபுல்லராக வந்தார். நேருக்கு நேராக லாங் ஆஃபில் 2 பவுன்ஸில் ஃபீல்டர் கை போயிருக்கு. இந்த பாலில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் குட் ஷாட். இங்கே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கோஸ் ஃபார். மேக்ஸிமம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஷாட் வந்திருக்குது. 6 ரன் ஆட் பண்ணுறாரு சவுந்தர். அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஒரு மைட்டி ஹிட். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 19 for 3 ஆடி இருக்காங்க எஸ்எம்சிசி. மீதமுள்ள 18 பாலுக்கு 44 ரன் ஆனும். 4வது ஓவர் போட பாலர் பாலாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2வது ஓவர் பால் நம்பர் 1. பாலாஜி அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவரில் வெறும் 5 ரனுக்கு போட்டு கொடுத்துருந்தாரு. அவருக்கே 2வது ஓவர் போட்டு கொடுத்துருக்காங்க. பால் நம்பர் 1 பாலாஜி டு கோபி. ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். குட் டேக்கன். அனதர் பிரேக் த்ரூ கொடுக்காரு. பாலாஜியும் அவர் பங்குக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இங்கே கோபி 3 பால் 2 ரன் அடிந்தார். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவு போகுது. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் கலை வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2 குட் பால். நேராக ஸ்டெம்பை நோக்கிய போட்டார். இங்கே லெக் பைஸில் ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணதுனால இங்கே 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 runs. பால் நம்பர் 3 ஃபுல்லராக வந்தார். இந்த பாலும் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் சிங்கிள். பால் நம்பர் 4 குட் ஷாட். ஷாட்ல மிஸ் கனெக்ஷன். சான்ஸ் ஃபார். குட் டேக்கன். இந்த ஆள் வர 2வது விக்கெட் எடுக்கிறாரு பாலாஜி. சவுந்தரும் அவரோட விக்கெட்டை விடுறாரு. 8 பால்ல 10 ரன் அடிந்தார். ஒரு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் விக்ரம் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல்லராக வந்தார். எக்ஸலண்ட் ஆக்கர். இங்கே டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர் குட் பால். நல்லா இழுத்து போட்டார். இங்கே டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த ஓவரை வெறும் 3 ரனுக்கு போட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு பாலாஜி. 2 ஓவர் போட்ட பாலாஜி வெறும் 6 ரன் மட்டுமே போட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் எஸ்எம்சிசி 22 for 3 ஆடி இருக்காங்க. இங்கே 5வது ஓவர் போட நியூ பவுலர் ரவி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 4 ஓவருக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஓவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ரவி டு கலை. பால் நம்பர் 1 குட் ஷாட். இங்கே கேப்பில் போயிட்டுருக்கு. இங்கே நல்ல ஸ்டாப். இங்கே விக்கெட்டில் 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். இங்கே 2 runs. பால் நம்பர் 2 குட் ஷாட். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. குட் டேக்கன். கலாயும் அவரோட பங்குக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இங்கே 6வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க எஸ்எம்சிசி. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் சைக்கிளிங் பேட்ஸ்மேன் வாஸ் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 3 ஒரு ஏஜ் ஷாட் பார்த்தா நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்.
வாசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இப்போ பிளேயராக இருப்பாருன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் விக்ரம். குட் பால், நல்ல ஏர்கிங்கில் இந்த டெலிவரி. டாட் பால். பால் நம்பர் 5 நல்லா இழுத்து போட்டார். டாட் பால். நியூ பேட்ஸ்மேனுக்கு தொடர்ந்து 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். ஒரு லெக்கெட் வேரியேஷனில் போட்டார். தொடர்ந்து 3 பால் டாட். இங்கே விக்கெட். அவரு விக்கெட் இன்ட்டு போயிட்டுருக்காரு. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இங்கே 7th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க எஸ்எம்சிசி. இந்த ஓவரை கடைசி பால் விக்கெட்டோட முடிக்கிறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 25 for 7 ஆடி இருக்காங்க எஸ்எம்சிசி. இங்கே லாஸ்ட் ஓவர் போட பவுலர் பிரவீன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரைட் ஆம் பவுலர் அரௌண்ட் த கால்லேருந்து பால் நம்பர் 1 பிரவீன் டு வாசு. இங்கே ஃபஸ்ட் பாலே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் எடுக்க முடியல. இங்கே பவுண்டரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். எஸ், பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலு ஒரு டாப் வெச் மூலியமாக பவுண்டரி எடுத்துகிட்டு வர்றாரு வாசு. பால் நம்பர் 2 குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார். நல்லா ஹைட்டில் போயிட்டுருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருமான்னு பார்த்தா இல்லை. மேக்ஸிமம் ஃபீல்டருக்கு பிடிச்சிட்டு லைனை கிராஸ் பண்ணிட்டாரு. நல்ல கேட்ச் தான், ஆனால் அவருக்கு ஒரு ஹார்ட் லக் சொல்லிடலாம். இங்கே ஒரு லக்கிலி 6 ரன் ஆட் பண்ணுறாரு வாசு. கடைசி 2 பாலில் ஒரு 4 over 6 ரன் 10 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. பால் நம்பர் 3 ஸ்டம்ப் ஓப்பன் பண்ணார். நல்லா இழுத்து போட்டிருக்காரு. டாட் பால். பால் நம்பர் 4 இங்கே காலில் பட்டிருக்கு. ஸ்டம்ப் ஓப்பன் பண்ணார், ஆனால் காலில் பட்டு போயிருக்கு. இங்கே 4 செகண்டில் ரன் அவுட். இங்கே போல் இல்லாட்டினாலும் ரன் அவுட் மூலிமா விக்கெட்டை எடுத்திருக்காங்க ஜிசிசி. இங்கே 8th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க எஸ்எம்சிசி. பால் நம்பர் 4 ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் வாசு. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் விக்னேஷ். இங்கே ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு பவுண்டரி. விக்னேஷ் அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலில் 4 ரன் ஆட் பண்ணுறாரு அவுட்டிங் ஸ்கோர் போர்டில். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். குட் பால். டாட் பால். டாட்டோட இந்த மேட்ச் முடியுது. 23 ரன் வித்தியாசத்தில் ஜிசிசி வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆகிறாங்க. அவங்க டீமுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இங்கே டஃப் லக் டு எஸ்எம்சிசி. நல்லா தான் ஃபைட் பண்ணாங்க. பவுலிங்கில் நிறையா லூஸ் பால்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து வெளியேறாங்க. இருந்தாலுமே 2 டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.